முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னைக்கு 313 தேர்தல் அறிக்கை 313 சொல்லப்பட்டது. அவங்களுடைய காலம்புற ஊதியம், அவங்களுடைய பணிக்கொடை, அங்கே யாராவது இறந்து விட்டால் உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார். இன்னைக்கு அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்ய சொன்னாங்க. 5 வருஷமா அது செய்யலை. அவங்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? எழுத்து ஜாக்கிரதையா போராடுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி 470 தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாம இருக்கிறாங்க. இதெல்லாம் போராட்டமா எழுத்து எதிர் மனங்கள் இல்லையா? சரி, சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். உங்க வீட்டிலே நீங்களே கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மனநிலை இருக்கு. ஆனா முதலமைச்சர் அந்த மனநிலை, உங்களுக்கு இருக்கிற மனநிலை, எதிர்ப்பு மனநிலை அவங்களுக்கு தெரியல. இன்னொன்று, குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இந்நாள் முதல்வர் நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக்குங்கிற நோக்கம் தான் இருக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்கிற எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு இல்லை. ஆனால் இன்னொரு மக்கள் போராடாமல் இருக்காங்க. அவங்க எப்படி போராடுவாங்கன்னா, என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடிகள் வந்து அவங்களுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடக்கும். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் எங்களுடைய கூட்டணியில நிறைய பேர் வந்து சேரணும். இல்ல, மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி தவிர மற்ற எந்த ஆட்சி வந்தாலுமே பாஜக டெல்லி பாஜக தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தமிழகத்தில் இந்தியா முழுக்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே இருக்கு. எல்லா மாநிலங்களையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் இருக்கு. அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் அண்ணன் யூபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை திரும்பி சொல்லுங்க? 11 மருத்துவக் கல்லூரி. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு அவர் கொண்டு வரல. வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வரல. 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு முதலமைச்சராக இருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி பத்திரிகையில கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஒரு அருமையான ஆட்சியை தந்தார். அதனாலதான் தொடர்ந்து அவர் வரணும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறேன். இப்ப நான் சொன்ன பதில் சரியா இருக்குங்களா உங்களுக்கு? இப்ப சொன்ன பதில் சரியா இல்லையா? நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி தான் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நீங்களா அதனுடைய அர்த்தம் என்ன? உள்ளர்த்தம் என்ன? அதாவது 2-3 மாநிலங்களை தவிர மீது எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்குன்னு சொன்னேன். கேரளாவில் இல்ல மாநிலங்களையும் பாஜக ஆட்சிக்கு வரும் அர்த்தமா? இல்ல அதுக்கு முயற்சி? நான் அந்த அர்த்தத்தை சொல்லல. நீங்க எந்த அர்த்தத்தில் நினைச்சாலும் அதை பத்தி கவலையே இல்லை. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி 4 மாநிலத்தை தவிர மீது இடத்துல இருக்குன்னு நான் சொன்னேன்.